Hi, I'm Nishantika from Hindustan Institute of Science and Technology. I did a 12-day internship here. So, நான் எப்படி வந்து Ensileta சூஸ் பண்ணேன் அப்படின்னா, என்னோட ரிசர்ச் மூலியமாகவும் நான் கொஞ்சம் நிறைய ஸ்டடி பண்ணி பிளாக் ஸ்டடி பண்ணி எனக்கு I thought this was a right fit for me. So, I chose Ensileta and I contacted the firm for it. So, the way I chose Ensileta, like I wanted to do more of commercial spaces instead of residential spaces because residential is everyone can do that. So, but the surprising thing was when I talked to sir, he told me the same thing, that choosing commercial spaces is like a best choice instead of residential design. நான் ஏன் வந்து இன்டீரியர் டிசைனிங் சூஸ் பண்ணன்றது வந்து லைக் I wanted to work with like நிறைய ஃபீல்ட் ஜென்ரலாக இன்ஜினியரிங் அந்த மாதிரி படிச்சுட்டு பண்ணுறதை விட நான் நிறைய ஃபீல்டு ஒர்க் பண்ணணும், நிறையா இறங்கி லைக் நம்மளோட எக்ஸிக்யூஷன்ஸ் வந்து நிறையா இருக்கணும்னு சொல்லிட்டு ஐ சோஸ் திஸ் ஃபீல்ட். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப்பில் வந்து மை மேஜர் கோல் வாஸ் டு லேர்ன் அ லாட் அண்ட் டெவலப் மை ஸ்கில்ஸ். சூஸிங் திஸ் கம்பெனி வில் ஹெல்ப் மீ. ஸோ மை மிஷன்ஸ் வாஸ் லைக் டு லேர்ன் அண்ட் டெவலப் மை ஸ்கில்ஸ். ஐ லேர்ன்ட் அ லாட் ஆஃப் ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் லைக் மெஷரிங், ஆன்சைட் மெஷரிங்ஸ் எப்படி பண்ணணும் அந்த மாதிரி, அண்ட் தென் டாக்கிங் டு லைக் பீப்புள், நம்ம கோபியர்ஸோட பேசுறது, அந்த மாதிரி நிறையா ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஐ வில் ஹாவ் பீப்புள் அகேன்ஸ்ட் லைக் ஆன் டாப் ஆஃப் மீ, ஆன் பிலோ மீ, ஐ ஹாவ் டு கிவ் ஆர்டர்ஸ். ஸோ அந்த மாதிரி நெட்வொர்க்கிங், எப்படி நான் மற்றவங்களோட பேசணும், அவங்க எனக்கு சொல்கிற ஆர்டர்ஸை நான் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து கற்றுக்கிறதுக்காக, ப்ரொஃபஷ்னல் ஃபீல்டில் வந்து அது எப்படி இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து திஸ் இன்டர்ன்ஷிப் ஹெல்ப் மீ. அண்ட் தென் ப்ரொஃபஷனலிசம் அண்ட் ஒர்க் எத்திக். இப்போ ஒரு கோபியரோட என்னோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், அவங்க சொல்கிறத நான் ஃபாலோ பண்ணணும். ஸோ த ஒர்க் எத்திக்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி ஃபாலோ பண்ணணும். லைக் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். லைக் என்னோட ஃபீல்டில் என்னோட கரியர் பாத்தில் வந்து திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஆன்சைட் ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஐ வாண்டட் டு பி த பெஸ்ட். அண்ட் தென் ஐ வாஸ் கிவன் அ லாட் ஆஃப் டாஸ்க் வேர் ஐ ஹேட் டு புட் இன் மை ஓன் எஃபர்ட்ஸ் அண்ட் ஐ ஹேட் டு ஒர்க் ஆன் இட் அண்ட் ஐ ஹாவ் டு எக்ஸிக்யூட் இட். ஸோ ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான அவுட்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாட் ஐ டிட் வாஸ் ஐ மெஷர்ட் த ஹோல், I like inch by inch வந்து விபூர் வந்து மெஷர் பண்ணி I had to do a rough like noting of the measurements. This is very rough because I had to do it for my own understanding. So I first did all like the measurements and then came up with a proper plan of what Vibur is all about, then turned it into a CAD presentation. So அதுக்கு அடுத்து வந்து my next task was I had to work with materials. இப்போ ஏன் இந்த மெட்டீரியல் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம், எதுக்காக வந்து இதை இப்படி வச்சுருக்காங்க, ஏன் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், ஏன் வுட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்கும். ஸோ ஐ ஹேட் டு நோ வாட் தட் வாஸ் ஸோ தட் ஐ கேன் யூஸ் தட் இன் மை ஃபியூச்சர். ஸோ ஐ டிட் அ மெட்டீரியல் அனலைசேஷன் அண்ட் தென் அதோட ஸ்டாண்டர்ட்ஸ் லைக் ப்ரைஸஸ் எப்படி இருக்கும், என்ன மெஷர்மெண்ட்ஸில் அது நம்மளுக்கு அவைலபிலிட்டி இருக்கும், எப்படி ஸ்டாக் கொடுப்பாங்க நம்மளுக்கு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐ டிட் அ பிஓக்யூ. ஸோ ப்ரைஸிங்ஸ், குவான்டிட்டி எவ்வளோ யூஸ் பண்ணுறோம், நம்ம ஏரியாவில் இருக்குது அவைலபிள் ஏரியாவில் எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டு. ஸோ ஃபைனல் ப்ரைஸிங்ஸோட ஐ டிட் அ பிஓக்யூ அண்ட் தென் ப்ராடக்ட் அனலைசேஷன். ஸோ நம்ம நிறையா வந்து ட்ரெண்ட்ஸ் மாற வந்து கிளைண்ட்ஸ் வில் நீட் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் அவங்களோட இன்டீரியரில் யூஸ் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நான் வந்து லேமினேஷன்ஸ் ட்ரை பண்ணேன். ஐ வாஸ் கிவன் ப்ராஷர்ஸ், சாம்பிள்ஸ், கேட்லாக்ஸ்லாம் கொடுத்து ஐ வாஸ் ஆஸ்க்ட் டு டூ like a product analyzation. So I worked with lamination in the ரெண்டு brands like Arcadeply and Green Lamoda laminations பற்றி நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் தென் கார்பெட் ஃப்ளோரிங்ஸில் வந்து டொனேர்லேயே வந்து லைக் ஒரு ப்ராடக்ட் நம்ம எடுத்தோம்னா அதுலேயே எத்தனை டைப்ஸ் இருக்குது, எத்தனை லைக் அதோட மேக்கிங் மெத்தட் என்ன, ஏன் அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் லைக் வென் வி கோ இன் டெப்த் நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரெண்டு ஸ்டைல் லைக் இன்ஃபினிட்டி அண்ட் ரன்வே, அதே மாதிரி சீலிங் பேனல்ஸில் வந்து உடன் கலெக்ஷன், ஃபாரஸ்ட் கலெக்ஷன் சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி லைக் ஒரு ப்ராடக்ட் ஏன் யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஸ்டடி பண்ணேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து சைட் விசிட். லைக் திஸ் வாஸ் த மோஸ்ட் எக்ஸைட்டிங் பார்ட் ஆஃப் த ஹோல் இன்டர்ன்ஷிப். ஸோ வந்து அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஐ வென்ட் டு லிங்க் இன் எலக்ட்ரிக்ஸ் லைக் மஹேந்திரா சிட்டி செங்கல்பட்டில் இருக்கிற சைட்டுக்கு தான் ஐ விசிட்டட். ஃபெலிக்ஸ் சார் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். லைக் he like stood next to me and told me what is happening. I was like, I joined in the project very middle. நடுவில் போய் நின்றுட்டு அவருக்கு தொல்லை கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் தென் he helped me, he told me a lot about what is happening over there, எதுக்கு இதை பண்ணுறாங்க, அந்த மாதிரி வந்து நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்து. அண்ட் தென் he also made me like அவருக்கு தொல்லை மட்டும் கொடுக்காம he made me useful. Like he got some work done by me. I first checked all the electrical spots, like அந்த இடத்துல இருக்கிற என்னென்னலாம் எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் பண்ணியிருக்கோம், எதுக்காக அந்த ஏன் இந்த இடத்துல இந்த லைட் போட்டிருக்காங்க, அந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ஸ்டடி பண்ணேன். அண்ட் தென் ஐ காட் டு நோ ஃபார் ஆல் த லேமன் ஹூ ஆர் ஒர்க்கிங் தேர். கார்பெண்டர் டீம் என்ன, யார் எந்தெந்த டீம் இருக்காங்க, அங்கே என்னென்ன ஒர்க்ஸ் நடக்குது,
ஸோ தட் ஐ வில் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் தேர். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு இருக்கும் சொல்லிட்டு காட் டு லைக் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா லைக் அவுட்புட் பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்டோட ஃப்ளாஸ் தெரியுமா தெரியாதுன்னு தெரியல, பட் ஆஸ் எ டிசைனர் வி வில் நோ ஆல் த ஃப்ளாஸ் அபவுட் இட். ஸோ என் கண்ணுக்கு வந்து இப்போ நான் ஒரு பெயிண்டிங் பண்ணுறேன்னா அதில் இருக்கிற ஃப்ளாஸ் எல்லாம் தெரியும். ஸோ ஆஸ் எ டிசைனராக நம்ம பண்ணும்போது வந்து அங்கே என்னென்னலாம் ஃப்ளாஸ் இருக்குது. ஸோ த திங் தட் ஐ டிட் வாஸ் I had to go through all the walls, all the panels, எல்லா இடத்துலையும் போய் ஒரு டென்ட், ஒரு ஃப்ளா, ஒரு டச்சப், எங்கே டச்சப் தேவைப்படுது அந்த மாதிரி ஒரு இடத்துலையும் பார்த்து இங்கே இந்த பிரச்சனை இருக்குது, கேன் யூ கம் அண்ட் ஹெல்ப் மீ வித் திஸ். ஸோ இந்த எல்லா எக்ஸ்பீரியன்ஸ்னாலையும் வந்து ஐ காட் டு நோ வாட் ஃபீல்ட் ஒர்க் இஸ் கோயிங் டு பி. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு அடியில் நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க, அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதே மாதிரி அவங்கள்ட்ட இருந்து வி ஷுட் கெட் அவர் ஜாப் டன் ரெஸ்பெக்ட்ஃபுல் டு தெம் அப்படி சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு கிடச்சிது. ஸோ இந்த 12-day இன்டர்ன்ஷிப்லேருந்து என்னோட டேக்அவே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த கிளைண்ட்ஸ் நீட். அந்த மாதிரி கிளைண்ட்ஸ் நீடை புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட ஐடியாஸையும் அதுக்குள்ளே வந்து போட்டு லைக் நம்மளோட இன்புட்ஸ் என்ன, நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்றதெல்லாம் அதுக்குள்ளே போட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு பெரிய மிக்சர் கிரியேட் பண்ணி வி ஷுட் எக்ஸிக்யூட் இட். அந்த எக்ஸிக்யூஷன் வந்து ப்ராப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதுக்காக அதோட ஸ்டெப்ஸ் என்னென்ன ஒன்றொன்னா நம்ம என்னென்ன பண்ணுவோம் அப்படின்றத கற்றுக்கிட்டேன். அண்ட் தென் there's this saying called God is in details by Mies van der Rohe. ஸோ ஒரு டிசைனரும் போடுற ஒரு டீட்டெயிலும் வந்து கிரேட்டர் அவுட்புட்க்கு வந்து எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஒரு கார்பெண்டர் பண்ணுற ஒர்க் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல், ஒரு பெயிண்டர் பண்ணுற ஒர்க் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்ன்றது வந்து ஒருத்தங்களோட இன்புட் எவ்வளோ யூஸ்ஃபுல்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு இண்டஸ்ட்ரியோட டைனாமிக்ஸ் என்ன, இப்போது நான் வந்து ஒரு எம்ப்ளாயி, எனக்கு மேலே ஒரு பாஸ் இருப்பாங்க, அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நான் ஃபாலோ பண்ணுவோம், அந்த மாதிரியான ஒர்க் டைனாமிக்ஸும் சரி. ஸோ ஒரு ப்ராஜெக்ட் நம்ம கையில் கொடுக்கும்போது அதோட எக்ஸிக்யூஷன் எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த ஒர்க் டைனாமிக்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஐ ஆல்சோ காட் டு நோ அபவுட் நம்ம என்னென்னலாம் ஒரு எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஒரு ஃபர்னிச்சர் பிளேஸ் பண்ணுறோன்னா எதுக்காக, எப்படி, ஏன், என்ன மெட்டீரியல் இருக்குது, அந்த மாதிரி ஒரு லைட்டிங் ஃபிக்ஸ்சர் ஏன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு எலிமெண்ட் நம்ம இன்டீரியரில் பிளேஸ் பண்ண போகிற எலிமெண்ட் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ த ஸ்கில்ஸ் தட் ஐ யூட்டிலைஸ் டியூரிங் திஸ் 12 days பார்த்திங்கன்னா வந்து லைக் மெஷரிங்ஸ், ஒரு மில்லிமீட்டர் கணக்கும் விடக்கூடாதுன்ற அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து நான் வந்து இப்போது லைக் அது வந்து ரியல் லைஃப்பில் வந்து ஒரு பில்டிங்காக எழுந்து நிற்க போகுது அப்படின்னும் போது ஒரு மில்லிமீட்டர் கணக்கும் இம்பார்ட்டண்ட் அப்படின்றது வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ மெஷரிங்கோட ஸ்கில்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட்ன்றதை நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி அதோட நம்பர்ஸில் வந்து நம்ம நிறையா ஒர்க் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு ஒரு கால்குலேஷனும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், நம்ம எங்கேயாச்சும் மிஸ் ஆனால் அது எப்படி வந்து அவுட்புட்டில் மிஸ் ஆகும், ஸோ கால்குலேஷன்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு. அண்ட் தென் டிஃப்ரெண்ட் டெக்ஸ்டர்ஸோட லைக் நான் வந்து ஐ ஹேட் டு கோ இன் டு எவ்ரி ரூம், டச் பண்ணி இது ஏன் எப்படி இருக்குது, என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன டெக்ஸ்டர் இருக்குது, டச் அண்ட் ஃபீல் அண்ட் சியோவில் வந்து நான் நிறையா கற்றுக்கிட்டேன். ஸோ அது அப்புறமா வந்து இது எல்லாத்தையுமே வந்து நம்மளுக்கு புரிகிற மாதிரி நம்மளால் பேப்பரில் எழுத முடியும். பட் தென் எக்ஸிக்யூஷன்ஸ்க்கு வந்து அந்த பீப்புள் கிட்ட கொடுக்கும்போது தே ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட். ஸோ அவங்களுக்கு புரிகிற மாதிரி கேட் லாங்குவேஜ்லேயோ இல்லைனா வந்து நம்ம அந்த லேமன் பிளான் போடுற இதுலேயோ வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத எக்ஸிக்யூஷன் ஆஃப் கேட் மூலியமாக கற்றுக்கிட்டேன். அண்ட் தென் ஒரு சைட்டுக்கு போகும்போது வந்து நம்மளுக்கு அடியில் பீப்புள் இருப்பாங்க, அவங்களெல்லாமும் அவங்களுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிள். ஸோ அவங்க யார் வேலை பார்க்குறாங்க, என்ன வேலை பார்க்குறாங்கன்ற தெரிஞ்சுக்கிற அந்த ஒரு பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் சைட் மேனேஜர் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு, அப்புறமா வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் நம்ம தான் வந்து ரெஸ்பான்சிபிள். ஸோ வந்து நம்மளோட வேலையெல்லாம் கரெக்டாக பண்ணணும், அப்போ தான் நம்மளால் அவங்கள வேலை வாங்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு ரோலையும் வந்து நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ண ஸ்கில்ஸ் அண்ட் கற்றுக்கிட்ட ஸ்கில்ஸ். அண்ட் தென் வந்து இந்த இன்டர்ன்ஷிப் பண்ணதுனால எனக்கு இப்போ இது என் ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுதுன்றது எனக்கு நல்லா தெரியும். பிகாஸ் இதுதான் வந்து as I told earlier, my first real time experience இந்த கரியர் பாத்தில். ஸோ இது வச்சு தான் வந்து நான் இன்டர்ன்ஷிப்பில் இதை பண்ணேன். ஸோ இப்படி தான் பண்ணணும் அப்படி சொல்லி நான் கற்றுக்கிட்டதை வச்சு தான் பண்ண போகிறேன். ஸோ வந்து நான் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறையா கெயின் பண்ணிக்கிட்டேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டினால. வந்து நான் வந்து அகாடமிக் ஸ்கில்ஸ்க்கு இப்போ நாளைக்கு நம்ம காலேஜில் போய் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது இதுதான் இப்படி பண்ணணும், நான் தான் அங்கே பண்ணலை அப்படி சொல்லி அது அந்த ரியல் ஸ்கில்லை வச்சு நான் வந்து கற்றுக்கிட்டதை வச்சு பண்ணுவேன். அண்ட் தென் நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட்ஸ் இப்போ நான் சொன்ன மாதிரி நிறைய ஸ்கில்ஸும் கற்றுக்கிட்டேன். அண்ட் அதே மாதிரி இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர், இப்போ ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸ் என்னென்ன, இங்கே என்ன நடக்க போகுது, ஃப்யூச்சரில் வரும்போது இந்த இண்டஸ்ட்ரி இப்படி தான் இருக்கும் சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியோட எக்ஸ்போஷர் எனக்கு நிறையா கிடச்சிது. அண்ட் தென் நெட்வொர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த பீப்புளோட உட்காந்து அவங்களோட ஐடியாஸையும் எடுத்துக்கிட்டு ஒரு டீமாக வந்து வி ஷுட் எக்ஸிக்யூட் இட் அப்படின்னு சொல்லி நெட்வொர்க் எக்ஸ்போஷரும் கிடச்சிது. So as I concluded, I am very grateful for this opportunity. I learned a lot during this period. So thank you. So you had many companies, okay?
How did they react when you asked them for the internship? What was their reaction when they asked him? And why do you think Ensileta accommodated you? So first thing that I did was my research work. So during that researches, I liked some of their works, like some profile matched with mine, my expectations. So when I went for it, the way they approached me was like a bit, okay, they might not want me involved or something, like, okay, after talking to them like in more realistic way, I got to know maybe that might not work for me. But then when I contacted Ensileta, the way they were approachable, the way they were like open, expecting like, okay, you come, I'll teach you. They were ready to share their ideas and they were ready to share their knowledge. So that was very approachable. So I liked the way that was approachable. And I also, the profile also matched. Like I was expecting to go to a commercial space. All my friends did a residential one. So I think I wanted to stand out from them doing a commercial space. And when I looked for commercial spaces, I think Ensileta might be the best one. So I chose that. Wonderful, thank you. And now, what was your expectation when you came in? Like, what was your actual expectation? But this 12 days, I'm sure will never even fit the learning what you need. But what was your expectation, and what is the percentage of take home at this internship? Okay. So my expectations were basically that I had to gain a lot of field work, field experiences, like work with co-peers, feel what will happen on site. Oh, I should be able to understand what the client needs. So I should be able to work with expectations. So for all that, I'm sure I took almost 80% of whatever I said right now. So all that expectations were matched. And out of my takeaway level, I would give 80%, like almost 85 to 90% takeaway was there. So every instruction I was given and every work that I gave out, so I think they all matched up to my expectations level. So that is the thing. That's wonderful to hear. If you want to work in a place, and what are that you will expect? And before even that, I think you came in, when you came in, you wanted to be a designer or something, like you want to be in a designing areas, but you had to shift because I told you that anybody can do designing, but we need people in the market. I mean, a company needs who has experience in the field, right? Yes. And what is the challenge you faced as a female candidate at the site? Very comfortable, where people, seeing you as a foreigner into a place, and how was your, did you feel out of place? Actually, kind of, yes, because in the site, only myself, I was the only girl over there. According to my side, it was like a learning experience for me. So what I thought was, I think like on field work, as you said, instead of designing field side, girls are like very hesitant to like work on field. Maybe I should break that and I should get on to the field work. And I have to like communicate. I have to be able to communicate to a layman who's going to work there. And I have to, reach out my voice, like say, hey, this is what I need from you. And he should also be able to give that back to me. So I learned that. And that was like some kind of challenge that I faced over there. Mr. Felix, who was helping me out there, he was ready to teach me things like, if you have any doubts, tell me. So he was also very approachable. So that was. And if I ask you something like, for an internship, one of these things, if we could support, it will be more useful to you. அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? Like, இந்த ஏரியால இன்னும் நெக்ஸ்ட் வர இன்டர்ன்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு இது கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்களா? What do you think that? So personally, நான் வந்து எப்படின்னா வந்து எல்லார்ட்டையும் போய் டவுட் கேட்டு எனக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர். பேச்சு மூலியமாகவும் கேட்கறது மூலியமாகவும் நிறையா கற்றுப்பேன். பட் ஐ ஹேட் டு லேர்ன் லைக் கொஞ்சம் ஐ வாஸ் அலோன் லைக் டூயிங் மை ஒர்க், கேரிங் ஆன் வித் மை ஒர்க். ஸோ self-taught மாதிரி இருந்தது. பட் ஐ வாஸ் அப்ரோச்சபிள் பை த பியர்ஸ் ஹூ ஆர் தேர். லைக் டவுட்ஸ் கேட்டால் ஓகே, பட் தென் இஃப் ஐ வாஸ் லைக் மோர் அவங்க கூட கனெக்டடாக இருந்து அவங்க கூட உட்காந்து அவங்க பேசுறதெல்லாம் கேட்டு ஓகே திஸ் இஸ் ஹேப்பனிங் போல அப்படின்னு ஐ வில் ஆல்சோ கெயின் நாலேஜ். ஸோ அந்த ஒரு அப்ரோச் வந்து மேபி நெக்ஸ்ட் வரவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. Wonderful, thank you. You said எங்கேயோ ஒரு இடத்துல மைண்ட்ல இருக்கும் what you learned. Tomorrow you will இங்கே இருப்பீங்களா ஃபாரின்ல இருக்குன்னு நமக்கு தெரியாது, பட் ஸ்டில் you will have something take home அப்படின்ற ஒரு இது இருக்கும். So with all this note, we are finishing it. Thank you so much, and you also were very inquisitive, fast learner, and I would say a go-getter கூட சொல்லலாம். Because you asked, சார் நான் சைட்டுக்கு போகிறேன், நான் இங்கே போகிறேன், சென்ட் மீ டு சைட் அப்படின்னாங்க. And we always wait for you people to ask the question. Then we push you there and then you feel out of place. Rather, if you ask, sir, இது என்ன, அதாவது கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் கிடைக்கும். It's something like you do a mistake and somebody teaches you don't do this அப்படின்னா மைண்ட்ல ஏறும். இல்லாட்டி நீ இது சொல்லு, இது பண்ணா மைண்ட்ல ஏறாது. We make you do mistake and then learn out of that.
Okay, so wonderful. Thanks having you. You are taking good things to your home. Part of Ensileta, we are wishing you a best and good future for you. Thank you, sir. Thank you so much. Yes.